வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட். இது நாக்கில் வச்சாலே கரையக்கூடியது, அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்வீட்டு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் விட்டுக்கோங்க, 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டு அதை நல்லா கரைச்சிடுங்க. நல்லா அந்த நெய் கரைஞ்சி முடிஞ்ச பிறகு இளம் சூடாகணும். ஆன பிறகு நீங்கள் முந்திரி, பாதாம், திராட்சை அந்த மாதிரி அக்ரூட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் ஒரு இளம் சிவப்பாக வறுத்துக்கோங்க. வறுத்த உடனே நீங்கள் 1 கப்பு ரவை, நான் 1 கப்பு ரவை பண்ணுறேன். நீங்கள் 2 கப்புனா அது மாதிரி எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் தான் தண்ணி விடணும், சர்க்கரை போடணும். அதனால் நான் 1 கப்பு ரவை போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா பொன்னிறமாக இந்த நெய்யிலேயே வறுக்கணும். அந்த வறுத்து கொஞ்சம் அந்த பொரியாக வரும் பொழுது நீங்கள் ஏலக்காய் தூவிட்டு, நீங்கள் 1 கப்பு ரவை எடுத்தனால 2 கப்பு தண்ணி விட்டுக்கினேன். தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு கலருக்காக நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் ஃபுட் கலரு நீங்கள் கரைச்சி 1 ஸ்பூன் விடலாம், இல்லை வேணான்னா நீங்கள் அப்படியே செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் எல்லோ கலர் கலந்துருக்கேன். கலந்து அதை விட்டு நல்லா அதை கிண்டி கொடுக்கணும். அது மாதிரி நல்லா கிண்டும் போது அதில் இருக்கிற ஈரப்பதம் அத்தனையும் சரியாயிடணும். நல்லா கட்டிப்பதம் வரணும். அப்போ தான் நம்ம சர்க்கரை போடணும். அவசரப்பட்டு ஈரம் இருக்கும் பொழுது சர்க்கரை போடக்கூடாது. நல்லா கட்டிய பிறகு சர்க்கரை, நம்ம ரவை 1 கப்பு எடுத்தோன்னா சர்க்கரை 1 கப்பு தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. அந்த 1 கப்பு போட்டு அதை நல்லா கிளக்கி விட்டோமா அது பாகு மாதிரி வரும். ரொம்ப சுருண்டு மென்மையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மினுன்னு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் இறக்கி பரிமாறுங்க. இந்த மாதிரி பரிமாறும் பொழுது, இறக்கும் பொழுது அது கட்டி பிசுன்னு அந்த மாதிரிலாம் இது வராது. ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அது எப்படி ஒரு மென்மையாக அந்த ஒரு மாதிரி நாக்கிலேயே அது வச்சுன்னா அவ்வளோ அழகாக கரையும். சுட சுட செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.